Hi guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோ என்னென்னா லோன் உல்ஃபில் வந்து புதுசாக ஒரு சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஹெட்ஷாட்னு சொல்லிட்டு அந்த சீசன் தான் நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சரியாக கவனிக்கல. இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து M5 எடுத்தேன். ஆப்னண்ட் வந்து பிளேயர் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒன் டேப் அடிச்சிட்டேன். இன்னொரு ஒன் டேப் அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டேன். அவனோட பண்டில் காஸ்டியூம்லாம் பார்க்க பிளேயர் மாதிரி இருக்கு. ஆனால் அவன் கேம் பிளே அவ்வளோ இல்லை. ஓகேவா, அவனோட யூஐடி தரேன், நீங்கள் வந்து போட்டு பார்த்தா அவன் லெவல் கூட பாருங்கள். அப்படின்னு நானே காமிக்கிறேன். இந்த இடத்துல தெரியாதனமாக ஒரு க்ளோவால் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவன் என்னை ஒரு அடியோடு அடிக்கலை. அவனுக்கு ஒன் டேப் அடிக்க தெரியலையா இல்லை அவன் வேணும்னு நடித்தானான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒன் டேப் விழுலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எடுத்தோடனே ஒரு அடி விழுந்துருக்கும், அதுக்கிட்ட உள்ளாது. அப்புறமா மெடிக்கிட்டு போட்டுருவான் தூக்குவால் போட்டு. நான் பாம்பு தூக்கி அடிச்சு விட்ருவேன். அடித்து அவனையும் முடிச்சு விட்ருவேன். பாருங்கள், இப்படி வச்சு நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் போயிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கிவ்அவே தரேன். ஓகேவா, வீக்லி லைட்டு ஒரு 2 வீக்லி லைட் வந்து கிவ்அவே தரேன். ஓகேவா, 100 சப்ஸ்கிரைபர் போனால் லைவ் போட்டு அந்த லைவில் வந்து ரூம் வச்சு நடத்தி அதில் ஜெயிக்கிற ஸ்குவாட்லேருந்து 2 பேர் 2v2 அந்த மாதிரி போடுவோம். அதில் வந்து எந்த ஸ்குவாடு ஜெயிக்கிதோ அந்த ஸ்குவாடுக்கு வந்துட்டு 50 ரூபா ரிடீம் கோடாக தருவேன். அப்படி இல்லைன்னா வீக்லி லைட்டே போடுவேன். காசாக கொடுத்துருவேன். நானும் இந்த 2வது ரவுண்டு வந்து அவன் டெசர்ட் எடுத்துருப்பான். நானும் பயந்துட்டே போய் ஒன்றாக படிச்சிடுவேன். நானும் கொஞ்சம் மூமெண்ட்டு கொடுத்துன்னு இருப்பேன். சும்மா எனக்கு அவ்வளோவெல்லாம் மூமெண்ட்டு கொடுக்க தெரியாது. ஆனால் நான் சும்மா தான் கொடுத்துன்னு இருப்பேன். காம்பினேஷன் மட்டும் பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி வச்சுன்னு போயிட்டேன். நமக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ பெரிய பேட்டர்னு. அதெல்லாம் நான் சும்மா அடிச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு விளையாட தெரியலையா இல்லை அவங்க வேணும்னு பண்ணேன். எடுத்தோடனே ஒரு ஷாட் இது பாருங்கள். இப்படி பையன் படுத்துக்கினாங்க. நான் இந்த இடத்துல டக்குன்னு சுட்டுக்குள்ளால் போட்டேன். அது ஒழுங்காக போட கிடையாது. இப்போ வந்து என் டேர்னு. நான் என்ன கண்ணு எடுத்துருப்பேன் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா கைஸ், நான் ஸ்மரியலோட மோட் போட்டிருந்தேன். இது வந்து 30 டைமண்டுக்கு வாங்க இந்த அமௌண்ட்டு. பயங்கரமாக சுற்றுன்னு இருந்தேன். இதுலேயும் ஒன் டாப் அடிப்பேனா அடிப்பேன், ஒரு சில டைம் அடிப்பேன். அவன் வந்து அப்படியே இருந்து நின்று இருந்தான். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அடிச்சு போனோன்னு. அப்புறம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு படுக்கிற பட்டன் மேலே கை வச்சுட்டேன். அப்புறம் டப்புன்னு எந்திரிச்சிட்டு இது க்ளூவால் உருக்கிறது தூக்கி அடிச்சு விட்டேன். வச்சு உட்காந்து அடிக்கலான்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் தரையில் போயிட்டா ஜம்ப் பண்ணும்போது தான் அடி விழுந்துரு. ஷார்ட் ரேஞ்சில் தான் அடிச்சிருக்கேன். அது இப்போ தான் அடிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ அடிப்பு பாருங்க ஒரு அடி. அப்படின்னா அடி இதுதான் அடி. அவன் லெஃப்ட் சைடு வருவாங்க பாருங்க, அப்போ அடி விழும் பாருங்க. இப்போ விழும் பாருங்க ஒரு அடி. சரியான ஒரு ஷார்ட்டு. வீடியோ லைக் கைஸ், இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு முழுசாக முடியல. அவனும் 60 தான் இருக்கிறான். அச்சீவ்மெண்ட்லாம் வச்சுருக்கான். என்னன்னு தெரியல. எல்லாம் மேக்ஸ் கேமு மேக்ஸ் எல்லாமே லெவல் அதிகம். லெவல் காமிக்கலாம். இந்த MP5 MP40 தான் நான் அதிகம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 6வது லெவலு 7வது லெவலு கூட இன்னும் போல. MP40 வந்து நேற்று 5வது லெவலு வந்துருக்குது போல். பாருங்க, மொத்தமே அந்த 500 கில்லு தான் அடிச்சிருக்கேன். இதில் வந்து 800 1000 கில்லு கூட இல்லை. பாருங்க, டேமேஜ் வந்து 300K கிட்ட, இது வந்து 200K கிட்ட. ஜிஐடி இந்த 2 கன்று தவிர எந்த கண்ணுமே நினச்சல. கன் ஸ்கின்னு வேணால் எடுத்துட்டேன். அதுவும் இது M5 எடுக்கலாம், இன்னும் எடுக்கல. XM80 எடுக்கல, டெசர்ட்டுக்கு எடுக்கல. இது USP M10 F90 மேகு AW மேட்டுக்கெல்லாம் எதுவுமே எடுக்கல. அதிகம் யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த 2 கன் தவிர. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ரிக்வெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து சீக்கிரம் பண்ணுங்கிற இருக்கார். இதோ
கொடுப்பாரு பாருங்க. நான் வந்து உங்களோட யூஐடி போட்டு ரெக்வஸ்ட் தர சொல்லுவேன், அவர் கொடுப்பாரு. ஓகேவா? யாராச்சும் நீங்கள் பிகே பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் தர சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.